ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாயாரி கிரியேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இன்னர் ஸ்டிச் எப்படி போடலான்னா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சில்க் த்ரெட் எடுத்துட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். எப்பவும் நார்மலாட்டு போடக்கூடிய செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாட்டு செயின் ஸ்டிச் தான் போட போறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன போறோம்னா, இன்னொரு த்ரெட் எடுக்கணும். வேற கலர், சேம் இதே கலர் எடுக்காம வேற கலர்ல எடுத்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் போட்டிருப்போம்ல, அதிலோட மிடில் இருந்தும் நம்ம எடுக்கணும். ஒரு மிடில இருந்து இன்னொரு மிடிலுக்கு, ஒரு ஸ்டிச்சோட மிடில இருந்து இன்னொரு ஸ்டிச்சோட மிடிலுக்கு எடுத்து நம்ம லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். செயின் ஸ்டிச் தான் போடணும். ஏன்னா ஒரு மிடில இருந்து எடுத்து அப்புறம் இன்னொரு மிடில குத்தி எடுத்து செயின் ஸ்டிச் எப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நீங்க வந்து பிளவுஸ்ல நெக் பார்டர் இருக்கும், அப்புறம் ஸ்லீவ் பார்டர் இருக்கும். நம்ம ஏற்கனவே 2 ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அது பக்கத்துலயே நீங்க இந்த மாதிரி போட்டிருந்தீங்க நல்லா இருக்கும். ஆனா ஒரே கலர்ல போடாம 2 கலர்ல நீங்க போடும் போது பார்க்க அழகா இருக்கும். இன்னர் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். நீங்க சில்க் த்ரெட்ல வந்து செயின் ஸ்டிச் வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா இருக்கும். லாஸ்டா நம்ம கொண்டு வர லூப்ல எண்டு நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்க என்னோட வீடியோ புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.